இங்க ஒரு பையனுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு ஷூ இல்லாதனால சைக்கிள் டயரை வச்சு அவங்க அப்பா தச்சு தராரு. அதை போட்டுட்டு இவன் ஸ்கூலுக்கு போறான். அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களுமே இந்த பையனை பார்த்து கேலி கிண்டல் பண்றாங்க. அதனால இவனும் கோவமாயி அந்த ஷூவை தூக்கி எரிஞ்சிடறான். இவன் ஷூ போடாம கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிறனால அந்த கிளாஸ் டீச்சரு இவனை குச்சிய வச்சே அடிக்கிறாரு. இவன் அந்த சாருக்கு பயந்து தூக்கி போட்ட அந்த ஷூவை போட்டுக்கிறான். ஆனா மறுபடியுமே அந்த ஸ்கூல்ல உள்ள எல்லா பசங்களுமே இவனை வம்பளுக்குறானுங்க. அதுக்கு அந்த கிளாஸ் டீச்சரு ரொம்ப கோவமாகி எல்லாம் அமைதியா இருங்க, ஒருத்தவன் வறுமையில இருக்கானே அவனை பார்த்து எல்லாருமே நம்ம கேலி கிண்டல் பண்ணக்கூடாது, நம்ம கும்பிடுற கடவுள் கூட ஷூ இல்லாம தான் இருக்காரு, அவரை நீங்க கிண்டல் பண்ணுவீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களுக்குமே நம்ம பண்ணது தப்புதான்னு புரியுது. இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவங்க அப்பா தான். ஒரு நிலையான வேலைக்கு போகாம கிடைக்கிற வேலையை செஞ்சுட்டு அதுல வர காசையும் குடிச்சே அழிச்சிடுறாரு. நிறைய ஏகப்பட்ட குழந்தைங்களையும் பெத்துக்கிறாரு. அதனால சாப்பிடுற சாப்பாடுக்கே ரொம்ப பஞ்சமா இருக்கு. இந்த பையனோட அப்பா வெளியூருக்கு போய் சம்பாரிச்சு பணம் அனுப்புறேன்னு போனவரு திரும்பி வரவே இல்லை. அதனால இந்த அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த பெரிய பையனே வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். இவன் அந்த சார்கோல் அள்ளி போடும் போது அது இவன் கண்ணுலனா பாட்டி இவன் கண்ணே ஒரு கட்டத்துக்கு மேல தெரியாம போயிருது. இவன் வேலை பார்த்த அந்த காசுல இவனுக்கு மருந்து கூட வாங்காம அந்த மொத்த காசையும் எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட தரான். இவனுக்கு தெரியற அந்த கொஞ்சம் பார்வையை வச்சு அந்த சார்கோல் அள்ளி வேலை பார்க்கறான்.